சுகர் சேர்க்காம எண்ணெயில் பொரிக்காம டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சே இந்த லட்டு செஞ்சிடலாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். 2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கருப்பெல்லை எடுத்து அதையும் வெடிக்கிற அளவுக்கு வறுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பாதாம், முந்திரி, பம்கின் சீட்ஸ் இதை மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு இது கூட வேற நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு நட்ஸ் சேர்த்த விருப்பம் இல்லைன்னா வேர்க்கடலை எள்ளு மட்டுமே எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை எள்ளு இது ரெண்டைங்க மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூட 4 ஏலக்காய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அடுத்து வறுத்து வச்சிருக்கிற நட்ஸையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த லட்டோட ஸ்வீட்னஸுக்காக இன்னைக்கு நம்ம டேட்ஸ் தாங்க சேர்த்த போகிறோம். ஒரு 6 to 7 பேரிச்சம்பழம் விதையெல்லாம் நீக்கிட்டுங்க அரைச்சி வச்சிருக்கிற பொடியோடு சேர்த்து மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தீங்கன்னா நமக்கு லட்டுக்கு தேவையான மாவு ரெடி. இந்த எள்ளு வேர்க்கடலை இது அதிகமாக எண்ணெய் பசை இருக்கிறதுனாலங்க கையிலே நல்லா கலந்து விட்டு உள்ளங்கையில் அழுத்தி உருண்டை பிடிச்சிங்கன்னா அந்த லட்டோட டெக்ஸ்சர் கரெக்டாக வருங்க. ஸோ ஸ்வீட்டே இல்லாத ஒரு சூப்பரான நட்ஸ் லட்டு ரெடிங்க.